தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/12/2015 சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு 2:42 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த நாள். நாமும் அவருக்கு வாழ்த்து சொல்வோம். தினத்தந்தியிலே தந்தி பதிப்பகம் சார்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் அருமையாக வெளிவந்திருக்கிறது. அதை நீங்கள் ஒவ்வொருவரும் வாங்கி படிக்க வேண்டும். அதிலே 100வது அத்தியாயமாக ஒன்று இருக்கும். அதிலே நான் எழுதிய அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜாதக ஆராய்ச்சி வெளிவந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவருடைய ஜாதகத்திலே சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. அவர் பிறந்த தேதி 12/12/1950 சிம்ம லக்னத்திலே பிறந்திருக்கிறார். திருவோண நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம். நட்சத்திரங்களில் திருவாதிரையும் திருவோணமும் தான் திரு என்ற அடைமொழி இருக்கும். அப்படி அடைமொழிக்குரிய நட்சத்திரத்திலே அவர் பிறந்திருக்கிறார். இந்த பேரிலேயே காந்த் இருப்பதனாலே காந்தம் போல இருக்கிற ஆற்றல் அவருக்கு வந்தது. 1975ஆம் ஆண்டிலே அபூர்வ ராகம் என்ற படத்திலே தோன்றி இன்றைக்கு 40 ஆண்டுக்கும் மேலாக மக்கள் மத்தியிலே இடம் பிடித்து கொடிகட்டி பறக்கின்றார். அவர் சொன்ன வசனத்தில் நான் ஒரு முறை சொன்னால் 100 முறை சொல்லியதற்கு சமம்னு சொன்னது மக்கள் மத்தியிலே பதிவாகி இருந்தது. அவருடைய ஜாதகத்திலே 6ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம். அதனாலே தான் அவர் போக்குவரத்து துறையிலே 4க்கு அதிபதி 6லே உச்சம் பெற்றதனாலே தான் முதலிலே போக்குவரத்து துறையிலே பணியாற்றினார். இப்போ ரொம்ப பேர் நான் நடிப்புத்துறைக்கு வரலாமா, நடிப்பு எனக்கு நல்லா வருமா, அல்லது இயக்குனர் ஆகலாமா, கலைத்துறையில் ஈடுபடலாமான்னு சொல்லி ஜாதகத்தை காமிப்பாங்க. பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரபலம் நன்றாக இருந்தால்தான் கலைத்துறையில் ஒருவர் பிரகாசிக்க முடியும். அந்த சுக்கிரன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி. 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிற சுக்கிரன் புதனோடு சேர்ந்திருக்கிறது. புத சுக்கிர யோகம், புதையல் யோகம் அப்படிங்கிறது. ஆகையினாலே தான் அவருக்கு சகாய ஸ்தானாதிபதியாக கலைஞன் சுக்கிரன் இருப்பதனாலே கலைத்துறையிலே அவர் புகழ்கொடி காட்டி சூப்பர் ஸ்டாராக விளங்குகின்றார். அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்திலும் இருக்கிறதா என்று பாருங்கள். திரைப்படத்துறையிலே ஈடுபட விரும்புவோர்கள், நடிக்க விரும்புவோர்கள், எந்த கலைத்துறைக்கு வர விரும்பினாலும் கூட இப்பொழுதெல்லாம் நிறைய வண்ணத்திரையும் சின்னத்திரையும் நிறைய கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் ஜாதக அடிப்படையில் சுக்கிரபலம் நன்றாக இருந்தால் மிகப்பெரிய கலைஞனாக வர வாய்ப்புண்டு என்ற நல்ல கருத்தை தெரிவித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்து சொல்லி நான் இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களை அதிகரிக்கும் நாள். இன்றைக்கு ஆரோக்கியத்திலே நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். 6லே செவ்வாய் இருப்பதால் திடீரென உடல் நோய்கள், அதனாலே மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இல்லத்தில் உள்ளவர்களாலும் உங்களுக்கு தொல்லை வரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை சனிக்கிழமை, 8லே சனி. எனவே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சனியை வழிபட்டு சஞ்சலங்களையெல்லாம் போக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். போக்குவரத்தில் இருப்பவர்களெல்லாம் அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். நூதன பொருட்கள் விரயங்கள் ஏற்படலாம். கடன் சுமை அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் பல பணிகள் அரைகுறையிலேயே நிற்கலாம். ஓரிரு நாட்கள் பொறுமையை கடைப்பிடிப்பது தான் நல்லது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனிக்கிழமை என்பதனாலே அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள், பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணும் நாள். உங்களுக்கெல்லாம் நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும் நேரம் இது. ராஜநாதன் புதன் உங்கள் ராசியை பார்ப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். கட்டிடப்பணி பாதியில் நின்றது தொடரும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் ஒரு சிலருக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வருகின்றன. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் ஏற்படலாம். கடகராசி நேயர்களே, சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறும் நாள். சகோதரர்கள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். 3லே இருக்கிற ராகு முன்னேற்றத்திற்கு வித்திடும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சிம்மராசி நேயர்களே, இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். குரு உங்கள் ராசியில் இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அது மட்டுமல்ல, வரன்கள் கூட வாயில் தேடி வரலாம். நூதன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊர் மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். ராஜநாதன் புதன் 4ல் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வரும் நாள். எனவே வாகன யோகமும் உண்டு, வளர்ச்சியும் உண்டு, வருமானமும் உண்டு.
துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். இன்றைக்கு பக்கத்து வீட்டாரின் பகை மாறும், சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் சேரும் நாளாக இந்த நாளை கருதலாம். விருச்சிக ராசி நேயர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவர். விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். பிள்ளைகள் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவோடு மிகச்சிறந்த நற்பலன்களை காணப்போகின்றார்கள். தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் இன்று அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். செய்தொழிலை மாற்றிவிட்டு புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் ஒரு சிலருக்கு மேலோங்கும். நீண்ட நாள் ஆசை மாலை நேரத்துக்குமே நிறைவேறலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். இந்த நாளில் 7.5 சனியின் ஆதிக்கம் நடப்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சஞ்சலங்களையெல்லாம் போக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, மாற்று கருத்துடையோர் மனம் மாறுகின்ற நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மங்கள செய்திகள் மனை தேடி வரப்போகின்றது. குழந்தைகளின் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனி பகவான் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கும்பராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். கூட இருப்பவர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். விஐபிக்கள் மூலம் அந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முன்வருவீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். வாகன பழுதுகள் ஏற்படுகிறது. வாங்கலாமா வேறு ஒரு புதிய வாகனம் என்றெல்லாம் சிந்தனை மேலோங்கும். அந்த சிந்தனை செயல்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள். மண் பூமி வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். 2 கதிபதி செவ்வாய் 7 இருப்பதால் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பாக்கியலும் வசூலாகி பரவசப்படுத்தும். கடல் பயண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மாலை நேரத்தில் வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியான தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.